வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா உள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சிக்கே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்கள்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. விருச்சிக ராசி லக்னம். இந்த வருஷம் குரு பயிற்சி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம குரு பயிற்சி வீடியோ ஜாக்பாட் ராசிகளில் நீங்களும் ஒரு ராசின்னு சொல்லியிருந்தேன். அது இந்த ஜூன் ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஜூன் ஸ்டார்டிங்கே, ஜூன் 2 குரு பயிற்சி. குரு பகவான் 5ஆம் பார்வை அவங்களை பார்க்குறாரு. சொல்லுவாங்கள்ல, கெஞ்சி கேட்டாலும் 5 வர மாட்டார் குருன்னுவாங்க. இப்போ அந்த 5ஆம் பார்வை தான் அவங்கள பார்க்குறாரு. ஸோ தொட்டதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு வருஷமே சூப்பர். இந்த மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன நல்ல விஷயம் வேணுமோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் சிறப்பு. சரிங்களா? அது சிம்டம்ஸ்லாம் போன மாதமே ஆரம்பிச்சிருக்கோங்க. எனக்கு விருச்சகம் ஒரு 2 பேராவது கால் பண்ணியிருப்பாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் போன மாதமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஜூன்லலாம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சரியா? முக்கியமாக எந்தெந்த விஷயம்னா முயற்சி, எந்த விஷயத்தில் முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ். அது ஒன்று ஞாபகம். இன்னொன்று மெயினாக ஆன்லைன் சம்மந்தமாக இருந்தால் ஒன்றும் சூப்பர். மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆன்லைன், இ-காமர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் சூப்பர். படிக்கிற குழந்தைங்கனாலும் நல்லா படிப்பாங்க. நல்லா அந்த முயற்சிகள் நல்லா கை கொடுக்கும். முக்கியமாக உங்களுக்கு வந்து இளைய சகோதரிகள், ஆஃபீஸர், ஜூனியர்ஸ், இவங்களாமும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒன்று. இன்னொன்று விருச்சகம் லவ் வந்து விருச்சகத்துக்கு டக்குன்னு வந்துடும். ஏன்னா அவங்க வந்து செவ்வாயின்றதுனால அந்த அர்ஜ் இருக்கும். ஆனால் அந்த லவ்வை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை விருச்சகத்திட்ட. ஏன்னா பேச்சு, வாய், டக்கு நல்ல மனசு, டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. அதில் டென்ஷன் ஆகிட்டு டப்புன்னு ஈஸியாக பிரேக்கப் ஆகும். டக்குன்னு பிரேக்கப் ஆகுது யாருக்குன்னு விருச்சகத்துக்கு தான் அதிகமாகும். இன்கேஸ் திருப்பி நீங்கள் லவ் தேடுறீங்க, எனக்கு ஒரு நல்ல சோல்மேட் வேணும், இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும்னாலும் அந்த நல்ல உறவு கிடைக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான டைம். உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். அதான் நானே ஒரு 2 விருச்சகம் சொன்னேன். இவங்களாம் ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் பண்ண ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி அதுவாக தானாக இப்போ வீடியோ பார்த்து அவங்கவுங்க தானாக வராங்க. ஸோ பழைய உறவுகள் வர்றதுக்கு நிறைய விஷயங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். இல்லை உங்கள் எக்ஸே திருந்தி உங்கள்கிட்ட வந்தாலும் ஓகே, சந்தோஷமாக இருந்தால் ஏற்றுக்கலாம். ஸோ இது இன்னொன்று நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தோம், இவங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து கல்யாணத்துக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்க டைம், சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யாருன்னா பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 விருச்சகத்துக்காவது குழந்தை பேர் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு குழந்தை பேர் வந்திருக்கும். நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த கொடுப்பனை கிடச்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. அப்படி இல்லையா, இந்த தடவை ட்ரை பண்ணுங்கள். குழந்தை பேருக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. விருச்சகம் நான் எப்பவுமே சொல்கிறது, சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறது நல்லது. ஏன்னா விருச்சகம் வந்து ஹீட் பாடி, காலப்புருஷ தத்துவத்துக்கு அது வந்து அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் கிட்ட வரும், மர்ம உறுப்புகள் கிட்ட வரும். நிறைய பேருக்கு வந்து இதில் இஷ்யூஸ் வரும். ப்ரெக்னன்சி அப்போ இஷ்யூஸ் வந்து சிசேரியன் எல்லாருக்கும் இல்லைங்க, கேட்டு பதட்டமாகக்கூடாது. பட் பெருமான மக்களுக்கு ஜென்ஸில் கூட ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அவங்களுக்கு வரும். அதனால் இவங்க வந்து சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். சரி, அடுத்து வேறு என்னென்ன விஷயம், உங்களுக்கு வந்து நல்ல அட்வைசர்ஸ் கிடைப்பாங்க, நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க.
ஏன்னா விருச்சகத்துக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அட்வைசஸ் கிடச்சாங்கன்னா இவங்க டாப்பில் வந்துடுவாங்க. ஏன்னா விருச்சகம் டீப்பாக யோசிப்பாங்க, நல்ல இன்ஸ்டின்ட் இருக்கும், அமானுஷ சக்தி நிறைய இருக்குங்க. நிறைய ஜோதிடர்கள், ஹீலர், நியூமராலஜிஸ்ட், டாக்டர்ஸ், அதை கைராசி டாக்டர், டாக்டர்ஸ், கவுன்சிலர்ஸ், தெரப்பிஸ்ட், இவங்கெல்லாம் நிறைய பேர் விருச்சகத்தில் இருப்பாங்க. ஒரு அவங்கள மீறி ஒரு சக்தி அவங்களை ட்ரைவ் பண்ணும். அந்த இன்ஸ்டின்ட் அப்படின்றது பயங்கரமாக வேலை செய்யும். அதுவும் இப்போ குருமார்களுடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் சூப்பர். ஒன்று நீங்கள் இருக்கிற தொழிலையே இல்லை நீங்கள் படிக்கிற படிப்பிலே குருமார்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை நம்மளுடைய வாழ்ந்து கொண்டு இருக்கிற குருமார்கள், கனகபட்டியாரோ, சாய்பாபா, ராகவேந்திரா, இவங்கள ஒரு குருமார்களை ஏற்றுக்கிட்டு அவங்கள வழிபட்டாலும் சரி, ஒரு குருமார்களுடைய சப்போர்ட்ன்றது பயங்கரமாக வேலை செய்யும். அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் பயங்கரமான வின். அதுவும் போத் பர்சனல் ப்ரொஃபஷனல், அதாவது பர்சனலாகவும் குழந்தை பாக்கியம், லவ்வுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களோட 6ஆம் வீட்டிலனா சனி பகவான் தாக்கம் வந்துடுச்சு, விரைய சனி தாக்கம் வந்துடுச்சு. அதனால் ஆஃபீஸில் கடைசியாக ஒரு 6-8 மாதம் பார்த்தீங்கன்னாவே கையாமுயான்னு என்ன பிரச்சனை தான் போயிட்டுருக்கோம். அதுவும் உங்களுடைய ஏஜ் இல்லை தசா புத்தி இல்லை நட்சத்திரங்கள் வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். நீங்கள் இப்போ விசாகமாக இருந்தீங்கன்னா முருகர் வழிபாடு பண்ணுங்க. கேட்டையாக இருந்தால் இந்திர தேவன் இல்லை முருகர் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் வந்து பொதுவாக விருச்சகம் அப்படின்னாவே முருகர், துர்க்கை அம்மன், இவங்க வழிபாடெலாம் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா இது வந்து பெண் ராசி, நீர் ராசி, ஆனால் செவ்வாயோடு சேர்ந்தது. நீரே பக்குன்னு பற்றிக்கும். எதுனா பெட்ரோல், ஆயில் மாதிரி எரியிற நெருப்பு, இது எரியிற தண்ணி இது, சரிங்களா? அதனால் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது நல்லது. வீட்லேயும் விளக்கேற்றலாம், கோவில்லையும் ஏற்றலாம். இன்னும் கோவிலில் வந்து விளக்கு எரியறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. உங்கள் பேரில் எண்ணெய் எரிய உங்கள் வாழ்க்கை ஒன்றும் சுடர் விட்டு எரியும், நல்லா இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால் குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இதுதான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர், அம்பாளை பிடிச்சிக்கோங்க. முருகர், வைகாசி விசாகம், முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க. நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர், நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குரு ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது, சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க.
எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி. வாழ்க வளத்துடன்.